அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள் 1 divided by 4 whole power minus 2 minus 3 into 8 power 2 by 3 into 4 power 0 plus 9 divided by 16 whole power minus 1 by 2 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 divided by 4 வந்து எப்படி எழுதலாம்னா 1 divided by 2 whole square எழுதலாம். ஸோ இது வேணும்னா அப்படியே வச்சுப்போம். இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதலாம். ஒரு நிமிஷம். இது வந்து 1 divided by 4 minus 2 இருக்கிறதால 1 divided by whole squareன்னு எழுதுவோமா. இப்போ இது என்ன ஆகும், இதை மட்டும் நான் தனியாக எடுத்து வேல்யூ போடுறேன். ஈக்குவேஷன் எழுதும்போது பெருசாக போகும். இப்போ 1 divided by 1 by 4 whole squareன்னு எழுதுவோம். ஸ்கொயர் உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 16 வரும். இந்த 16 வந்து மேலே வந்துடும். அப்போ இதுக்கான வேல்யூ வந்து 16. அப்போ நான் 16ன்றதை மட்டும் இங்கே எழுதிக்கிறேன். மைனஸ் 3 into 8 வந்து 8 அப்படியே இருக்கட்டும். 8 வந்து 2 by 3. 8 வந்து நான் இந்த 3 அடிக்கணும்னா 2 power cube எழுதலாமா. அப்போ வந்து பாருங்க 2 power cube whole power 2 by 3. அப்போ 3 கேன்சல் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 power 0 வேல்யூ 1 ப்ளஸ் 9 divided by 16 எப்படி எழுதலாம், 3 divided by 4 whole squareன்னு எழுதலாம். அடுத்து வந்து இங்கே மைனஸ் 1 by 2 வந்து இருக்குது. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் இருக்குது. அடுத்து இது வந்து பாருங்கள் 16 மைனஸ் 3 into 2 ஸ்கொயர் வந்து 4 into 1 4 தான். அப்போது அந்த 4 அப்படியே வரும். ப்ளஸ் இந்த 3 divided by 4 பவர் மைனஸ் 1 இருக்கா. இது எப்படி எழுதுவோம், 1 divided by 3 by 4ன்னு எழுதுவோம். அப்போது வந்து 4 மேலே போயிடும், கீழே 3 இருக்கும். 4 by 3ன்னு எழுதுவோம். ஸோ இதுங்க அப்படியே எழுதிக்கிறேன் 4 divided by 3. அடுத்து வந்து பாருங்கள் 16 மைனஸ் 3 12 ப்ளஸ் 4 by 3. இது கழிச்சோம்னா என்ன வரும்னா 4 வருங்களா. 16ல் 12 போச்சுன்னா 4 + 4 by 3. அடுத்து வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 12 ப்ளஸ் 4 by 3. இதை ஆட் பண்ணோம்னா 16 divided by 3. இதை அடிச்சோம்னா 5 3 15 1 divided by 3. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள் 2x plus 3y is equal to 13 மற்றும் y is equal to 6 divided by y எனில் 8x cube plus 2y 27y cube இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கோங்க. 2x plus 3y is equal to 13. y இருக்கிற இடத்துல 6 by x நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போது 2x plus 3 into 6 by x is equal to 13. இப்போ x வந்து மல்டிப்ளை ஆகுமா. மல்டிப்ளை ஆகும்போது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3 6 18 x இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகுமா 13x. 2x square minus 13x plus 18 is equal to 0. இதில் x வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், 2 18 36 மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 13 வந்து வரணும். 9 4 36 ரெண்டுத்துக்குமே மைனஸ் போடணும். அப்போது x மைனஸ் 9 4 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இது வேல்யூ எப்படி எழுதுவோம், இங்கே 2 இருக்கிறதால 2x மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. 2x மைனஸ் 4ங்களா, மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே 2 இருக்கிறதால இங்கே 2xன்னு எழுதுகிறோம், அது வந்து பார்த்துக்கோங்க. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 9 by 2 வரும். இங்கே 2x ஈக்குவல் டு 4, x இஸ் ஈக்குவல் டு 2 வரும். இதில் பின்னத்தில் இருக்கிறதால இந்த வேல்யூ எடுக்க மாட்டோம், x இஸ் ஈக்குவல் டு 2 எடுப்போம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2ன்றதை இந்த இதில் போட்டோம்னா y வேல்யூ கிடைச்சிருமா. ஸோ இந்த சைடில் போடுறோம் பாருங்கள். இப்போ இந்த y இஸ் ஈக்குவல் டு 6 by x,
x வேல்யூ தான் 2 அடிச்சோம்னா y is equal to 3. அப்போ x is equal to 2n கண்டுபிடிச்சிட்டோம், y is equal to 3n கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் போட்ட இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்போ 8 into 2 power cube, 2 power cube என்ன வரும்? 8n வரும், plus 27 into 3 cube, 3 cube என்னன்னு வரும்? 3 3 9 9 3 27, அதுவும் 27n வரும். அடுத்து வந்து 8 8 64 ப்ளஸ் 27 into 27, 7 49, 4 2 14, 14 4 18, 2 14, 1 2 4 1 5. அப்போ 9 13 1 சாரி 12 1 6 7 729. 729ஓட 64 ஆட் பண்ணோம்னா 9 4 13 1 6 2 வந்து 8 8 1 9, இங்கே இருக்கிற 7 அப்படியே வரும். அப்போது 793 என்றது ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்த சம் வந்து பாருங்கள். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். சுருக்குக ரூட் ஆஃப் 48 மைனஸ் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 72 மைனஸ் ரூட் ஆஃப் 27 ப்ளஸ் 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 18. இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது மேக்ஸிமம் எந்தெந்த நம்பருக்கு ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி பிரிக்க முடியுமோ அது போல் ஃபஸ்ட்டில் வந்து பிரிச்சுருவோம். அப்போ ரூட் 48 இருந்து கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகணும்னா 4 எடுக்கலாம். 4 எடுத்தோம்னா 4 இன்ட்டு 5 40 11 44 12 48. அப்போ 12ஐயும் இன்னும் பிரிக்கலாம்ல, 4 3 12 அப்படின்ட்டு. அப்போ மறுபடியும் வந்து 4 வந்து எழுதிக்கோங்க. ஸோ ஒரே ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பு எழுதாதீங்க. ஸோ இப்போ வந்து 4 16 16 16 3 48ன்னு வந்துடும். அடுத்து 3 இன்ட்டு 72, 9 8 72ங்களா, 9 8 72. 8ஐயும் மறுபடியும் என்னன்னு பிரிக்கலாம்? 4 இன்ட்டு 2, 4 வெளியே எடுக்கலாம் இல்லையா ரூட்டில் இருந்து. அப்போது 4 இன்ட்டு 2ன்றதை 8 அழிச்சிட்டு எழுதிக்கோங்க, 4 இன்ட்டு 2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 27 வந்து 9 3 9 27, ஸோ 9 இன்ட்டு 3. அடுத்து ப்ளஸ் 5 இன்ட்டு 18 எப்படி பிரிக்கலாம்? 9 2 18ன்னு பிரிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இந்த 2 நாளில் இருந்து ஒரு நாள் எடுத்தால் ரூட் 3 இருக்கும். அடுத்து 3 இன்ட்டு 9ஐ வெளியே எடுத்தால் ரூட் 3, 4 எடுத்தால் 2, ரூட் 2 வந்து உள்ளே இருக்கும். அடுத்து 9ஐ வெளியே எடுத்தோம்னா 3 ரூட் 3. இங்கே வந்து ப்ளஸ் 5 இன்ட்டு 9ஐ வெளியே எடுத்தால் 3 வரும், ரூட் 2 வந்து இருக்கும். அடுத்து இது எழுதுங்க, 4 ரூட் 3யும் மைனஸ் 3 ரூட் 3யும் ரூட் 3 அப்படின்னு வருங்களா, 1 ரூட் 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 3 3 9 9 2 18 ரூட் 2. இங்கே 5 3 15 ரூட் 2 ரூட் 3. இது என்ன ஆகும்? கழிச்சோம்னா மைனஸ் 3 ரூட் 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரூட் 3 மைனஸ் 3 இன்ட்டு ரூட் 2. ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா -3 சாரி ரூட் 3 மைனஸ் 3 இன்ட்டு ரூட் 2ன்றது இல்லைன்றதால நன் ஆஃப் தீஸ்ன்றது ஆன்சர், இவற்றில் ஒன்றுமில்லை. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். மேட்ரிக்ஸ் அந்த மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. x² அதுக்கு நேராக 1 டிவைடட் பை 2 3 ப்ளஸ் அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் 2x3 கீழே வந்து 14 இஸ் ஈக்குவல் டு 3 4 3 7 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே +n கொடுத்ததால இந்த நம்பருக்கு நேராக இது வந்து ஆட் பண்ணணும், இதுக்கு நேராக இதை ஆட் பண்ணி எழுதணும். அப்போது x² + 2ax 1 + 3 2, இங்கே வந்து இதுக்கு நேராக இது வந்து ஆட் பண்ணணும். இங்கே நடுவில் வந்து ப்ளஸ் கொடுத்ததால 2 + 1 3 + 4. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க? 3 4 3 7க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து x² + 2x இது வந்து ஆட் பண்ணால் 4, இங்கே 3, இங்கே 7.
ஸோ இந்த பக்கம் பாருங்கள் 3 4 3 7. இப்போ இந்த நம்பர் எல்லாம் ஈக்குவலாக வந்துட்டா 4 4 இந்த இடத்துல 7 இந்த இடத்துல 3. அப்போ இது வந்து ஈக்குவலான்னு எழுதலாங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x is equal to 3. இது வந்து உள்ளே கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 is equal to 0. மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். அப்போ 3 1 3 எதுக்கு போடலாம்? -1க்கு போடலாமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே மைனஸ் வந்துடும், கழிச்சோம்னா 2. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 is equal to 0, எக்ஸ் மைனஸ் 1 is equal to 0. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து -3 3 எண்ணிட்டு 1 வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரும். இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து பாருங்கள் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, -3, 1 அப்படின்ட்டு. ஒருவேளை 1, -3 என்னாலும் சேம் தான், ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 × 3 என்னும் போடுவோம், அப்படி கொடுத்தாலும் சேம் தான். இப்போ ஆன்சர் வந்து -3, 1, ஆப்ஷன் டி. அடுத்த சம் வந்து பாருங்கள், if 2 plus 1 divided by 3 into 4 divided by 5 divided by 2 plus 1 divided by 3 plus 1 divided by 1 plus 1 divided by 4 is equal to x, then the value of x என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த பார்ட்டை வந்து சால்வ் பண்ணுவோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டில் இதை எடுத்துப்போம். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 5 15 4 19 டிவைடட் பை 5ன்னு வரும், 5 மேலே போயிடும். இப்போ 2 ப்ளஸ் வந்து இருக்குது, புரியும்னு நினைக்கிறேன். நான் 1 டிவைடட் பை அப்படின்னு எழுதுமானா 19 டிவைடட் பை 5 வரும். இந்த 5 மேலே போனால் 5 டிவைடட் பை 19 எழுதுவோம் இல்லையா, அது ஒரே ஸ்டெப்பாக இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட போட்டு பாருங்கள், டைம் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணோம். உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் டக்குன்னு போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3 5 15 15ஓட 4 கூட்டினா 19 19 டிவைடட் பை 5 5 வந்து இங்கே மேலே போயிருங்களா, 5 இங்கே மேலே போயிருந்தால 5 டிவைடட் பை 19ன்னு எழுதியிருக்கேன். இப்போ வந்து இருக்கிற அடிஷ்னலாக இருக்கிற 2ஓட ஆட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ண போகிறோம். பண்ணோம்னா அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 19 38 38 ஒரு 5 வந்து பார்த்திங்கன்னா 43 டிவைடட் பை 19ன்னு வரும். ஸோ மேலே இருக்கிறதுக்கான வேல்யூ வந்து 43 டிவைடட் பை 19, அதை வந்து எழுதிக்கோங்க. வேல்யூ வந்து 43 டிவைடட் பை 19 இதனுடைய வேல்யூ. அடுத்து வந்து கீழே இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 into 1 வந்து 4 + 1 வந்து என்ன வரும்னா 5 டிவைடட் பை 4ன்னு வருமா, அப்போ 4 மேலே போயிடும். அப்போ 3 + 4 டிவைடட் பை 5ன்னு வரும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 5 15 4 19 டிவைடட் பை 5ன்னு வரும், 5 மேலே போயிடும். 5 டிவைடட் பை 19 இங்கே 2 + வரும். அப்போது 2 19 வந்து பார்த்திங்கன்னா 38 + 5 என்ன 43 டிவைடட் பை 19ன்னு வரும். அப்போது கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா 43 டிவைடட் பை 19. அப்போது மேலேயும் 43 டிவைடட் பை 19, கீழேயும் 43 டிவைடட் பை 19 கேன்சல் ஆகிட்டுன்னா ஆன்சர் வந்து 1ன்றது தான் கரெக்டான ஆன்சர். அந்த சம் வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன் தப்பு பண்ணாமல் பண்ணணும், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த சம் வந்து பாருங்கள், ரூட் ஆஃப் 7 - 1 டிவைடட் பை √7 √7 - 1 டிவைடட் பை √7 + 1 ப்ளஸ் √7 + 1 டிவைடட் பை √7 - 1 is equal to a + b √7 எனில் ஏபியின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் ரூட்டு வரக்கூடாது, ரூட் வந்தால் கான்ஜுகேட் வந்து எடுப்போம். ஸோ அப்படி வந்து எடுத்தோன்னா √7 - 1 டிவைடட் பை மேலே எழுதுகிறேன், √7 - 1 டிவைடட் பை √7 + 1 into √7 - 1 டிவைடட் பை √7 - 1 ப்ளஸ் அதே போல் இதுக்கும் என்ன பண்ணுவோம், √7 + 1 டிவைடட் பை √7 - 1 into √7 + 1 டிவைடட் பை √7 + 1 is equal to a + b √7. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஹோல் ஸ்கொயர்னு வருமா,
root 7 minus 1 whole square divided by கீழே வந்து a plus b into a minus b. அப்போ a square என்ன root 7 square minus b square என்ன 1 square 1 வரும். இதுவும் கேன்சல் ஆயினா 7 வருங்களா. அப்போ அப்படியே எழுதிக்கோங்க 7 minus 1 ன்னுட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா root 7 plus 1 whole square divided by இங்கேயும் என்ன வரும் a plus b into a minus b என்ற ஃபார்மேட்டில் இருக்கிறதால a square என்ன root 7 whole square 7n வரும் minus b square என்ன 1n வரும் is equal to a plus b root 7. அடுத்து வந்து இது வந்து a minus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. அப்போ வந்து a square plus b square minus 2ab அப்போ minus 2 root 7n வரும் divided by 6 plus மேலே வந்து a square plus b square plus 2ab கீழே 7 minus 1 6 equal to a plus b root 7. மேலே வந்து ஆட் பண்ணோம்னா 8 minus 2 root 7 கீழே LCM ஒன்று காமன் 6 வருங்களா. அப்போது 8 plus 2 root 7 root 7 மைனஸும் ப்ளஸும் போயிடும் a plus b root 7 ஆட் பண்ணோம்னா 2 8 வந்து 16 divided by 6 is equal to a plus b root 7. இதை அடிச்சோம்னா 8 divided by 3 is equal to a plus b root 7. இங்கே root 7 என்ற வேல்யூவே கேன்சல் ஆனதால b னுடைய வேல்யூ வந்து 0, a னுடைய வேல்யூ இது வரும் a is equal to 8 divided by 3. b வந்து இங்கே root 7 இப்போ கேன்சல் ஆகாமல் சப்போஸ் இங்கேயும் ப்ளஸ் வந்திருந்ததுன்னா ப்ளஸ் 4 root 7ன்னு எழுதியிருப்போம். அப்போ இங்கே b வந்து இந்த சைடு root 7 இருக்கிறதால b வேல்யூ 4ன்னு எடுத்திருப்போம். இங்கே கேன்சல் ஆனதால b வேல்யூ வந்து 0. இப்போ ஆன்சர் வந்து a வந்து 8 divided by 3, b வந்து 0. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா c வந்து கரெக்டான ஆன்சர். இந்த சம் வந்து பாருங்க root of 2116 is equal to 46 எனில் root of 21.16 plus root of 0.2116 plus root of 0.002116 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க root of 2116 இனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 46. இப்போ வந்து ரூட்டில் வந்து அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து பாருங்கள் 2 டிஜிட் இருந்தால் நம்ம வந்து 1 டிஜிட் தள்ளி வந்து புள்ளி வைக்கணும். நம்மளுக்கு 2116 இனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும்னா 46ன்னு தெரியணும். ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டுக்கு அப்புறம் வந்து இங்கே புள்ளி இருக்கிறதால இங்கே வந்து இதில் பாதி 1 டிஜிட் வந்து எடுத்துக்கணும். அப்போ 1 டிஜிட்னா 4.6 அப்படின்ட்டு அதனுடைய வேல்யூ வந்து வரும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டில் வந்து 2116 வேல்யூ தான் இருக்குது. அப்போ 46ன்றதை எழுதிக்கிறோம். இங்கே 4 டிஜிட்னா 4 டிஜிட்டில் பாதி 2 டிஜிட்டுங்களா. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 அப்போ 2 டிஜிட்னா இங்கே வந்து வரும். அப்போ 0.46ன்றது எடுத்துப்போம் அதனுடைய வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2116 வந்து முடியுதுங்களா. அப்போ 46ன்றதை எடுத்துக்கிறோம். இங்கே எத்தனை டிஜிட்டுக்கு எத்தனை நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 இதில் பாதி வந்து 3ங்களா. அப்போ 1 2 3 என்ன இங்கே ஒரு 0 போடணுமா. அப்போ வந்து 0.046ன்றது அதனுடைய வேல்யூ. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 4.6 0.46 0.046 6 10 1 10 11 1 5 இங்கே பாயிண்ட் இருக்க வச்சுக்கிறோம். அப்போ 5.106ன்றது தான் இதனுடைய வேல்யூ. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். இந்த சம் வந்து பாருங்க கியூப் ரூட் ஆஃப் 729 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 27 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 729 கியூப் ரூட் எடுத்தோம்னா அதனுடைய வேல்யூ வந்து 9. அதே போல் 27க்கு கியூப் ரூட் எடுத்தால் அதனுடைய வேல்யூ 3. அப்போ 9 மைனஸ் 3 6. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். சி வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து வந்து பாருங்க x square minus 2x divided by x square plus 2x into 3x plus 6 divided by x minus 2 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதிலேருந்து x காமனாக எடுக்கலாங்களா. அப்போ எடுத்தோன்னா
x minus 2n வரும். கீழையும் x காமனாக எடுக்கலாம். அப்போ x plus 2n வரும். into 3 காமனாக எடுத்தால் x plus 2 divided by x minus 2. x minus 2 x minus 2 cancel, x plus 2 x plus 2 cancel, x cancel, remaining இங்கே 3 இருக்குங்களா. அப்போ ஆன்சர் வந்து 3. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, x power 3 by 2 is to 9 is equal to 16 is to root of x, what is the value of x ன்னு கேட்குறாங்க. அப்போ x power 3 by 2 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாங்களா, is equal to 16 divided by root x. இந்த 3 வந்து நம்ம மேலே கொண்டு போனோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த ரூட் எக்ஸை வந்து என்ன பண்ணலான்னா x பவர் 1/2 எடுக்கலாங்களா. x பவர் ரூட்டை வந்து 1/2 எழுதுவோம். இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா, x பவர் 3/2 இன்ட்டு x பவர் 1/2 is equal to 16 இன்ட்டு இந்த பக்கம் 3 ஸ்கொயர் அதை அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து ஆட் பண்ணலாமா, பவரில் சேமாக இருந்தால் ஆட் பண்ணுவோம். 3/2 + 1/2 என்னன்னு வரும், x பவர் 4/2 வரும். அடித்தோம்னா ஸ்கொயர் x ஸ்கொயர் is equal to 16 is to 3 ஸ்கொயர்னு வரும். அப்போ x is equal to 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ரூட்டில் வருங்களா. ஸோ அப்போ வந்து ரூட் எடுத்தோம்னா 4n வரும், 3 ஸ்கொயருக்கு 3n வரும். அப்போ x equal to 4 3 12. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த சம் வந்து பாருங்க, x பவர் m டிவைடட் பை x பவர் n ஹோல் பவர் m plus n into x power n divided by x power l whole power n plus l into x power l divided by x power m whole power l plus m is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து படிச்சிருப்போம், என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா a divided by b whole power என்னன்னா a power என்னன்னு எழுதலாம். அப்புறமா வந்து இது b power என்னன்னு எழுதலாம். சேம் டைம் வந்து இங்கே வந்து அதே இப்போ n plus 1 அப்படின்னு n plus mஓ ஏதாவது இருந்தால் அதை எப்படி எழுதுவோம்னா a power n a power mன்னு எழுதுவோம். அதே போல் கீழே வந்து b power n b power mன்னு எழுதுவோம். இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ். இதை பேஸ் படி இப்போ வந்து நம்ம இதை வந்து பிரித்து எழுதலாமா. இப்போ x power m அதுக்கப்புறம் m plus n divided by x power n into m plus n into x power n into n plus 1 sorry n plus l divided by x power l into n plus l. அதுக்கப்புறம் x power l into l plus m divided by x power m into l plus m is equal to என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம இப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா. மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் mn mn divided by x power n m plus n square into x power n square plus nl divided by x power l n plus l square. இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்கிறதால நீங்கள் இங்கே கொஷின் மார்க்கு கூட வச்சுக்கோங்க, இதுதான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோன்ட்டு. இன்ட்டு எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல்எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் எல் ப்ளஸ் எம் ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இதை பிரிக்கலாங்களா. எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் எக்ஸ் பவர் எம் என்னன்னு எழுதலாம் மேலே இருக்கிறத. இப்போ கீழே இருக்கிறதையும் என்னன்னு பண்ணுவோம், இதை வந்து எக்ஸ் பவர் என்எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோமா. டிவைடட் பை எக்ஸ் பவர் என்எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் ஸ்கொயர். அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் இது இன்ட்டு எக்ஸ் பவர் என் ஸ்கொயர் x power nl divided by x power ln x power l square. இந்த nl cancel ஆயிரும். x power l square x power lm
divided by x power ml x power m square. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்கே x power l square கேன்சல். இங்கே வந்து x power m square கேன்சல். x power n square கேன்சல். அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிட்டா வேல்யூ வந்து 1 இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் 1ன்றது. ஈஸி தாங்க, இது கரெக்டாக பிரித்து அடிச்சு பண்ணால் எல்லாமே அடிச்சிடலாம். அடுத்த சம் வந்து பாருங்க, a என்பதனை பிளஸ் எனவும் b என்பதனை டிவிஷன் அதாவது வகுத்தல் எனவும் c என்பதனை பெருக்கல் எனவும் d என்பதனை கழித்தல் எனவும் கொண்டால் 1/5c 2b 1/5a 1/5d 1/10 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து அப்படியே எழுதுறோம். 1/5 c வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், 2b வந்து டிவிஷன், 1/5 a வந்து ப்ளஸ்ஸு 1/5 d வந்து மைனஸு 1/10 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டில் நம்ம வகுத்தல் தானே சால்வ் பண்ணுவோம். அப்போது இதை வந்து எப்படி எழுதுவோம், 2 / 1/5ன்னு எழுதுவோம். 5 வந்து என்ன ஆகும், மேலே வந்துடுங்களா. அப்போ இதை வந்து 2 × 5ன்னு எழுதுவோம். அப்போ இதை எப்படி எழுதலாம், இதுக்கு பதிலாக வந்து 2 × 5ன்னு எழுத போகிறோம். அப்போது 1/5 × 2 × 5 plus 1/5 minus 1/10 question mark. இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 plus இங்கே 2 இருக்குது, 2 plus 1/5 minus 1/10 என்ன. இப்போ LCM வந்து 10 எடுக்கலாங்களா. 10 எடுத்தால் 20 plus 2 minus 1 question mark. இப்போ 22ல் 1 போச்சுன்னா 21 / 10. இப்போ 10ஆல் அடிச்சோம்னா 2.1 வரும். அப்போ ஆன்சர் வந்து 2.1. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, x³ - 1 / x + 3 டிவிஷன் கொடுத்துட்டு x² + x + 1 / 3x + 9 இன் மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது a³ - b³ ஃபார்முலா மாதிரி இருக்குங்களா. அப்போது a³ - b³ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a - b × a² + ab + b². அப்போது அதை பேஸ் பண்ணி எழுதுனா x - 1ன்னு வரும். a² இங்கே x², ab அப்படின்னா ப்ளஸ் x × 1 x, b² 1ன்னு வரும் டிவைடட் பை x + 3. டிவிஷனாக இருக்கிறது வந்து என்ன ஆகும், டிவைடட் பை என்ன, இங்கே x² + x டிவைடட் பை 3x + 9ன்னா 3x + 9 வந்து இங்கே டிவிஷன் மல்டிப்ளை போடும்போது மேலே போயிடுமா. ஸோ அதை டைரெக்டாக இங்கே எழுதிக்கோங்க. அப்போது இன்ட்டு இதிலேருந்து 3 காமனாக எடுக்கிறதால x + 3 அப்படின்னு எழுதிடுறோம். மேலே இருக்கிறது கீழே வந்துடும், x² + x + 1. அப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போது 3 × x - 1ன்றது ரிமைனிங் இருக்கும். இங்கே 3 இங்கே இருக்கிறது. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், சுருக்குக 1 × 3 / 4 × 3 × 1/7 minus 4 × 3/8 டிவிஷன் 5 × 3/5. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து கிராஸ் மல்டிப்ளை வந்து இதை பண்ணிப்போம். 4 × 1 4, 4 + 3 வந்து 7/4 இன்ட்டு 3 21 1 22/7 மைனஸ் 4 8 32 32 3 35/8. இங்கே டிவிஷன் இருக்கிறதால மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். கீழே வர்ற 5 மேலே போயிடும். 5 5 25, 25 3 28/5, 5 மேலே போயிடும், 28 கீழே வந்துடும். இதை வந்து 7 7 கேன்சல். இது 2ஆல் அடித்தா 2 டைம்ஸு, இது 11 டைம்ஸு. இங்கே 7ஆல் அடித்தோம்னா 4 7 28, 5 7 35. அப்போது 11/2 மைனஸ் 5 5 25, 8 4 32. இப்போ எல்சிஎம் வந்து 32 எடுக்கலாம். 32 எடுத்தால் 11 × 16 - 25. 11 × 16ன்னா 2 டைம்ஸ் எழுதுவோம், 6 7 1. அப்போ 176 - 25 / 32. 6ல் 5 போச்சுன்னா 1, 7ல் 2 போச்சுன்னா 5, 1 / 32. 32 வந்து
151ல எத்தனை டைம்ஸ் இருக்கும்னா 4 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் வந்து 23 டிவைடட் பை 2. 32 into 4 என்ன 8, 4 3 12. 151ல 128 லெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ல் 8 போச்சுன்னா 3, 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போது 4 டைம்ஸ் வருதுங்களா. அப்போ 4 32 128. 151ல் 128 போச்சுன்னா ரிமைனிங் 23 டிவைடட் பை 2. அப்போ ஆன்சர் வந்து 4 into 23 டிவைடட் பை 32. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். a plus b மற்றும் a minus b இன் மதிப்புகள் முறையே 7 மற்றும் 4 எனில் ab இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. a plus b is equal to 7, a minus b is equal to 4. a into b இனுடைய வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து ஆட் பண்ணோம்னா அது கேன்சல் ஆகிட்டு 2a is equal to 11 வரும். a is equal to 11/2. இந்த 11/2 வந்து இந்த ஈக்குவேஷன் இது 2ன்னு வச்சுப்போம். இதில் போடலாங்களா. போட்டோம்னா a மைனஸ் 11/2 minus b is equal to 4. 11/2 minus 4 is equal to b. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 8. 11 minus 8 வந்து பார்த்திங்கன்னா 3/2. அப்போ b வேல்யூ வந்து 3/2. அப்போ a into b தானே கேட்டிருக்காங்க. 11/2 into 3/2. அப்போ 33 divided by 4. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். பேசிக் இது ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ற ஃபார்மெட்டில் இருக்குங்களா. 129 ஸ்கொயர் மைனஸ் 29 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கிறதால a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் bன்ட்டு எழுதுங்க. இது வந்து ஆட் பண்ணோம்னா 140 158ன்னு வரும். இது வந்து லெஸ் பண்ணோம்னா 100ன்னு வரும். இது மல்டிப்ளை பண்ணோம்னா 15800. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். இந்த சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.